மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து வல்லக்கோட்டை முருகன் டெம்பிளோட விளாக் தான் பார்க்க போறோம். ஃபேமிலியோட வல்லக்கோட்டைக்கு போயிருந்தோம். அந்த கோயில்ல ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் ட்ராவல பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். கன்டினியூஸா பாருங்க. இதுல நெறைய விஷயங்கள், இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கோயில் எப்ப ஓப்பன் பண்றாங்க, அன்னதானம், அப்புறம் நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இப்போ புதுசா இருக்கு. இந்த மாரி விஷயங்கள்லாம் இதுல சொல்லியிருக்கேன். மறக்காம பாருங்க. அப்புறம் நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்ருக்கீங்க. இப்ப பார்க்குறவங்க சின்ன உதவியா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன தட்டிடுங்க. இது ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். வெல்கம் டூ எம்ஜே ஃபேம் விளாக்ஸ். ஃபேமிலியா வந்து ட்ராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பர்ட்டிகுலரா கோயிலுக்கு ராமேஸ்வரம் போயிருந்தோம். அது ஆல்ரெடி விளாக்ல இருக்கு பாருங்க. பசங்களோட இந்த கோயிலுக்கு போலான்னு பிளான் பண்ணி ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாங்க போனது வந்து சண்டே. யூசுவலா வந்து சாரி நாங்க போனது சாட்டர்டே. யூசுவலா அ டியூஸ்டேவும், சண்டேவும் பிஸியா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டான அ கூட்டம் இல்லாத அப்போ போணுன்ற மாரி பிளான் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி கொஞ்சம் கூட்டமா இருக்கும்னு சொல்றாங்க. இது வந்து சென்னையிலேருந்து 1 ஹவர் டிராவல். காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஸ்ரீபெரும்புதூர் டூ செங்கல்பட்டு நடுவுல இருக்கு இந்த கோயிலு. சென்னையில ஒரு எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் சிட்டியிலேருந்து. அவுட்டர் சிட்டினா கொஞ்சம் கூட வரலாம். போற வழில நமக்கு கருப்பட்டி காப்பி, அப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இன்கேஸ் நீங்க ஏர்லியா கிளம்பி ஏதாவது சாப்பிடணும்னு நெனச்சா கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம். இது பூந்தமல்லி ஹைவே. ஸோ இதில தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னா எடுத்துக்கோங்க, கார்ல ட்ராவல் பண்ணீங்கன்னா. பஸ் ரூட்ட பத்தி எனக்கு பெருசா தெரியல. அ அது நான் செக் பண்ணி தான் சொல்லணும். முடிஞ்சா அதில போடுறேன். ஸோ நாங்க ஒரு 9:00 அங்க போறோம், போயிரலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்ணி தான் கிளம்பியிருந்தோம். ஸோ அதுபடி கிட்டத்தட்ட அந்த டைம் போயிட்டோம். இந்த கோயில பத்தி இப்ப பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, புராணங்கள்ல முக்கியமான அ ஒரு கோயில். இந்த கோயில பத்தி பார்க்கணும்னா, வல்லன் அப்படின்னு ஒரு ஒரு அசுரன் வந்து தேவர்களுக்கு ரொம்ப தொல்ல குடுத்தாவும், அவங்கள வந்து முருகன் வந்து அழிச்சதுனால, இந்த கோயில் தல புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு காரணம், ஆ பகிரத மன்னன் அப்படின்னு ஒரு மன்னன் இருக்கான். அவன் வந்து தன்னோட நாட்ட இழந்துட்டதாகவும், அதுக்கப்புறம் இந்த முருகன வழிபட்டு, அந்த இழந்த தன்னோட நாட்ட மறுபடியும் அ அடைஞ்சதாகவும் சொல்லப்படுது. இப்போ 1 ஹவர்ல அந்த கோயில ரீச் பண்ணியாச்சு. வெளியில நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் கோயிலு. ஊர் வந்து சின்ன ஊரு தான். அங்க கடைகள்லாம் இருக்கு. நீங்க பேசிக்கா வாங்குறதுக்குரிய எல்லா கடைகளும் இருக்கு. நாங்க வந்து ஒரு 1000 1008 தீபம் ஏத்துறதுக்காக, நேர்த்திக்கடனுக்காக தான் போயிருந்தோம். அது கொஞ்சம் டஃப்பா இருந்தது தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. இதுல எழுதியிருக்காங்க பாருங்க. நீங்க படங்கள்லாம் போட்டுக்கலாம். அந்த பகீரத மன்னன் வந்து தன்னோட நாட்ட இழந்து எப்படி அத மறுபடியும் இங்க வந்து வழிபட்டு, அப்புறம் அந்த முருகன் வந்த அருளால எப்படி அவரு மறுபடியும் நாட்ட அடைஞ்சாருன்றது. வெளியில அந்த தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிக்கலாம். நாங்க வந்து பெரிய மாலை, அப்புறம் வந்து ஒரு விளக்கு வாங்குறதுக்கு இதெல்லாம் விசாரிச்சுட்டு இருந்தோம். ஆக்சுவலா நாங்க 1008 விளக்குக்கு வந்து இங்க அலோடு கிடையாது. உள்ள ஏத்த முடியாது அப்படின்னு சொல்ட்டாங்க. முந்தி அந்த மாரி இருந்துச்சாம். நடுவுல வந்து 2, 3 ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுனால, இப்போ வந்து அலோவ்ட் கிடையாது. நீங்க சிம்பிளா ஒரு 3 3 விளக்கோ, 8 விளக்கோ அந்த மாரி விளக்கு ஏத்திக்கலாம். மத்தபடி 11 விளக்கு அந்த மாரி ஏத்திக்கலாம். ஆக்சுவலா இது தவறுச்சு. இது நல்லதா, கெட்டதான்னு தெரியல. அவங்க வந்து தவறுனா நல்லதுன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க யாராச்சும் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இப்படி தவறுனது வந்து நல்லதா, கெட்டதான்னு. ஏன்னா அது அன்னைக்கு மனசு உறுத்திட்டே இருந்துச்சு. ம். அப்புறம் கோயிலுக்குள்ள போயிட்டோம். கோயிலுக்குள்ள போனீங்கன்னா, இது வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளி, தெய்வானை இவங்க 2 பேரோட முருகன் வந்து இந்த கோயில்ல காட்சியளிக்கிறாங்க. அப்புறம் இதோட ஒரு ஒரு சுயம்புவா வந்த அ ஒரு ஸ் கோயில் அப்படின்ற மாரி சொல்றாங்க. 7 அடி உயரத்துல இந்த முருகன் இருக்காரு இதுல அப்படின்ற மாரி அ இருந்துச்சு. நல்லா அது பார்த்தாலும் தெரியுது. நல்லா உயரமா ஃபுல்லா பார்க்க முடிஞ்சது அந்த முருகன. அதுக்கப்புறம் வஜ்ர தீர்த்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க சொல்லப்படுது. இந்திரன் வந்து முருகப்பெருமான வழிபடுறதுக்காக இந்த பூமிய வந்து தொலைச்சு, அத ஓட்ட போட்டு பிளந்துட்டு வந்ததுனால, வஜ்ர தீர்த்தம் அப்படின்ற ஒரு பேரும் இங்க இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க ஜாலியாயிட்டாங்க. நாங்க ஆக்சுவலா சாமி கும்பிட்டு வந்துட்டோம். உள்ள வந்து கேமரா அலோவ்ட் இல்ல. ஃபுல்லாவே நல்லா பார்க்க முடிஞ்சது. கூட்டம்லாம் இல்ல. அங்க நேர்த்திக்கடன் நெறைய பேர் சேவல்லாம் விட்டுருந்தாங்க.
தெப்பக்குளம் இருந்தது. இதெல்லாம் பார்த்தோம். உள்ள வந்து பிரசாதங்கள்லாம் இருந்தது. பே பண்ணி வாங்கிக்கிற மாரி இருந்துச்சு. அத வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ற மாரி தான் இருந்துச்சு. எங்களுக்கு ஆக்சுவலா நெய் கிடைக்கல. 1008 விளக்குக்கு. அப்புறம் அங்க இருக்க ஒரு கடையில வந்து நாங்க ஒருத்தர்ட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி, அந்த கடைக்காரரே போய் டவுனுக்கு போய் மறுபடியும் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு குடுத்தாரு. அது வந்து 7500 கிட்ட வந்தது. ரேட்டு அது எல்லாத்தையும் முடிக்க. மற்ற தெய்வங்களும் இங்க இருக்கு. எல்லாத்துக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க அந்த வாங்கியிருக்கோம் பாருங்க, நெய் பாட்டில் வாங்கியாச்சு. நாங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டு, அப்புறம் வந்து நெய் பாட்டில வந்து வாங்கிட்டு, அப்புறம் தான் போய் குடுத்தோம். எக்ஸிட் வழியாவே போய் குடுத்தோம். அவங்க குடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அங்க ஆஃபீஸ் இருக்கு. அங்க நல்லாவே கைட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் அங்கேயே ரிலாக்ஸ் பண்ணிட்டு, பசங்களோட பசங்க அந்த சேவலோடலாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டைம் ஒரு ஒரு 12 அந்த மாரி ஆயிடுச்சு. இப்ப நாங்க இங்கேருந்து 1:00 கூட உங்களுக்கு தரிசனம் க்ளோஸ்ன்னு சொன்னாங்க. 6 டூ 1:00 வரைக்கும். நெய் பாட்டில்லாம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நாங்க உள்ள குடுக்குறதுக்காக அத எடுத்துட்டு போயிட்டுருந்தோம். 1:00 க்ளோஸ்ன்னு சொன்னனால, நாங்க ஒரு 12க்குள்ளேயே பிளான் பண்ணி எல்லாமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வெயிட்டிங் டைம்ல அவங்களுக்கு காலைல சாப்பிட இல்ல. அதனால கொஞ்சம் வேகமாவே ஸ்நாக்ஸு இதெல்லாம் கொஞ்சம் உள்ள குடுத்துருவோம். பசிக்குது அப்படின்றனால கொஞ்சம் அங்கேயே வச்சு ஊட்டியாச்சு பசங்களுக்கு. இதுதான் அந்த தெப்பக்குளம். அப்புறம் வந்து வெளியில அந்த ஸ்டால்லாம் இருக்கு பாருங்க. இங்க தான் உங்களுக்கு பிரசாதம்லாம் குடுத்தாங்க. அப்புறம் இந்த இதோட ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து சைடுல அங்கங்க வரைஞ்சு இதெல்லாம் எழுதியிருந்தாங்க. அப்புறம் வந்து அடுத்த ஒரு விஷயம் பார்க்கணும்னா, அ இதுல இங்க வந்து வேண்டிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து வேண்டுதல் எல்லாமே கூடிய சீக்கிரம் நல்லபடியா நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் மக்கள்கிட்ட இருக்கு. அதனால தான் நெறைய பேர் இங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டோம். நாங்களும் வேண்டுதல் நடந்தனால தான் அங்க போயிருக்கோம். அதனால எங்களுக்கு அது நடந்திருக்கு. உங்களுக்கும் அது கண்டிப்பா நடக்கும்னு நம்புறோம். நீங்க வேண்டிக்கோங்க. உங்களுக்காக பிரார்த்தனைகள் கொண்டு போய் சேர்க்கும். அதுக்கப்புறம் நாங்க வெளியில வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க, அன்னதானம் பக்கத்திலேயே போடுவாங்க. நீங்க இருந்து சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 12:45 1:00 அங்க தரிசனம் முடியிற டயத்துல நாங்க அன்னதானம் ஓப்பன் பண்றாங்க. பட் கொஞ்சம் கூட்டம் இருக்கு. நம்ம நின்னு தான் சாப்புட்ணும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது பசங்கள வச்சுக்கிட்டு. கொஞ்சம் ஃபேன் இதெல்லாம் வசதி இருக்கு. இருந்தாலும் பயங்கர வெயில்ல சாப்பிட கஷ்டமா இருந்தது. நான் 1:00 போய் நின்னு, அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு உள்ள போய் சாப்பிடுறதுக்கு அ ச அதான் 12:45 இந்த மாரி உள்ள போயிட்டோம். சாப்பிட்டு வர்றதுக்கு அந்த கரெக்ட்டா அந்த 1:00 டைம் ஆயிடுச்சு. டோக்கன் குடுத்தாங்க. அந்த டோக்கன் படி தான். ஸோ வெளியில வந்துட்டு பக்கத்திலேயே ஒரு ஜூஸ் கடை இருந்தது. உண்மையிலேயே இந்த ஜூஸ் கடையில ஃப்ரெஷ் ஜூஸ் கிடைச்சுச்சு. என் பொண்ணு பயங்கரமா என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. குடுக்க வேணாம்னு நெனச்சேன். பட் அவங்களுக்கு ரொம்ப புடிச்சதுனால குடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 3:00 ஆயிடுச்சு. பட் ரொம்ப ஸ்மூத்தா எந்த ஒரு கூட்டம் இல்லாம, பிரச்சனை இல்லாம ரொம்ப ரிலாக்ஸ்டா போய் பார்த்தோம் முருகன. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டூ எம்ஜே ஃபேம் விளாக்ஸ். இன்னொரு நல்ல விளாக்ல உங்கள மறுபடியும் பார்க்குறேன்.